இந்த 30 நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இளம் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் அவர் இன்னும் முழுமையாக செய்யலை. இப்போ நம்ம தானே சார் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மக்கள்லாம் இன்னமும் அவருக்கு மகுடி ஊதிட்டு தானே இருக்காங்க. இப்போ விஜய் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், போன கவர்மெண்ட் எல்லாம் தொடச்சிட்டு போயிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது இப்படின்னு சொல்லி அந்த பழியை திமுக மேலே போடுறாரு. அதன் பிறகு இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செஞ்சு கருத்து சுதந்திரம்னா இல்லை, யாரும் தாவேகாவை பற்றியோ விஜய் பற்றியோ விமர்சிக்கக்கூடாது. இது இப்போ பல நடிகர்களுக்கு ஒரு கனவை கொண்டு வந்திருக்கும். ஒரு சினிமாவை வெற்றி பெற வைப்பது, ஒரு நடிகரை வெற்றி பெற வைப்பது, அதற்குரிய வழிகளை இப்போ நம்மளும் செஞ்ச அரசியலை நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ராகவா லாரன்ஸும் அது மாதிரி நினைக்கிறார். நாய் கதையை சொல்றாரு. ஆமா சார், தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடணும், சில நாய்களுக்கு நான்வெஜ் போடணும், ரொம்ப மட்டமா பேசுறாரு. அப்ப மக்களை நாய்களோட கம்பேர் பண்ணி பேசுறோன்றது கூட அவருக்கு தெரியல. அந்த கூட அவர் அறிவு இல்லாதவர் அப்படி பேசுறாரு. அப்ப ஒரு பிரச்சாரம், விளம்பரம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி சில செட்டப் இருந்தா போதும் அரசியலில் ஜெயிச்சிடலாம். அப்ப இதை விஜய் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் அதை பின்தொடர்றதுக்கு நினைக்கிறார். ஒரு திருமணத்துக்கு விஜய் கூட ஜோடியா ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க, இந்த செய்திகளும் வெளியே வருது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது செல்வி 2.0 அதற்கு தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தானே செய்யும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த புது கவர்மெண்ட் ஆட்சியை பிடிச்சு 1 month சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சார். ஸோ இந்த 1 monthல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. முதல் நாள் பதவியேற்பு விழாவின் போது விஜய் கையெழுத்து போட்டது 200 யூனிட் ஃப்ரீ. ஆமாம், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் கொடுத்தாரு. ஸோ அது அவர் சொன்ன மாதிரி செய்யலை. அடுத்தது இரண்டாவதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைச்சிட்டாங்க. ஏற்கனவே இருந்த பெண் காவலர்களுக்கு யூனிஃபார்மை மாற்றி இது ஒரு ஐஜிலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த ஓப்பன் செரமனி பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துலேருந்து பாடல்களை எல்லாம் அந்த பேண்டு அதை வாசிக்கிறாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இந்த 30 நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இளம் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், அது தமிழ்நாடு முழுவதும் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. கொலைகள், ரவுடிகள் மோதல் இதுவும் அதிகமாக வந்திருக்குது. அதனால் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நேற்று கூட அந்த கும்மிடிப்பூண்டியில் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, 3 வயது குழந்தை, அந்த குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு தாக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்குது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸ் வெவ்வேறு இடங்களில், அது பெரம்பூர், தாம்பரம், சேலம் அப்படின்னு பல இடங்களில் இந்த பெண்கள் மீதான வன்முறை அப்படின்றது செய்திகள் வந்திருக்குது. அதனால் இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்காரங்க நாங்கள் ஒரு பெண்களுக்காக பாதுகாப்பை உறுதி செய்து விட்டோம் அப்படின்றதுக்காக அமைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் இந்த வன்முறைகள் அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா? இது நிறுத்தப்படணும். இது விஜய் அதிகாரிகளை வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்று கொண்டு செய்கிறதா இருக்கட்டும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். மற்றபடி அதிகாரிகள் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அலட்சியமாக, ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் தங்கள் கடமையிலிருந்து நெறி தவறுகின்ற பட்சத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு என்பது பாதிப்புக்குள்ளாகும். நேற்று கும்மிடிப்பூண்டியில் கூட பாதிக்கப்பட்ட பிறகு மக்கள் போராடுறாங்க. இந்த போராட்டம் அதிகரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒரு கைது பண்ணி அப்புறப்படுத்துறது தான் போலீஸ் குறியாக இருக்கே தவிர, ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சாரமாகி போயிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்தது இந்த சட்டம் ஒழுங்கில் தாவேகா நிர்வாகிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க.
ஸ்ரீவைகுண்டத்தில் 2 பேர் ஒரு எம்எல்ஏ, ஆமா. அது ஒரு பெண் விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆலந்தூரில் வேம்புலின்னு ஒரு தாவேகா வட்ட செயலாளர், அவர் வந்து ஒரு தனியாக வாசிக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட தொந்தரவு பண்ணி அது ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. சேலத்தில் மணிகண்டன் கிட்டத்தட்ட 8000 வீடியோக்கள், 50 பெண்கள், அது ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. இது போக வந்து மாமூல் வாங்குறது, இப்படி வந்து பல பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க ரிப்போர்ட் ஆகிருக்குது. டெய்லி பத்திரிகைகளில் இந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தாவேகா கட்சிக்காரங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனி நம்ம செய்கிறதெல்லாம் நம்மளுடைய ராஜ்யம் அப்படின்ற முறையில் அவங்க செய்கிறதா தான் இது வெளி காட்டுது. இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்போ ஒரு ஹைராக்கியோ வந்து தாவேகாவுக்குள்ளே இல்லை. எல்லாம் விஜய் முகம், விஜய் முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க, அது அப்படின்ற முறையில் தான் இருக்குதே தவிர, இப்போ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணக்கூடிய நபர்கள் அவங்கள பரிசீலித்து கட்சியில் சேர்க்கறது அப்படி எதுவும் தாவேகால வந்து இல்லை. யார் வேணாலும் அவங்க சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. இது 2வது. அடுத்தது 3வதாக விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்கிறதா விஜய் சொல்லியிருந்தார். அதையும் சொன்ன மாதிரி செய்யலை. முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அதை எடுத்துட்டு 50,000 வரை வாங்கியிருக்கிற கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 ஏக்கருக்கு மேலே போனால் 50% கடன் தள்ளுபடின்னு சொன்னார். இப்போ 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபாய் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அதுவும் முழுமையாக நிறைவேற்றலை. இதை 3 தாண்டி வேற எந்த அவர் சொன்ன வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றலை. 2,500 ரூபா மாதம் உரிமை தொகை அது வழங்கலை. மாறாக போன டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அதை கன்னியூ பண்ணுறாங்க. அது இப்போ மாதம் 1,31,00,000 பெண்களுக்கு அது போய் சேருகிறது. அது ஏற்கனவே உள்ள திட்டம் தான். 2,500 வரல. அன்னபூர்ணா சூப்பர் 6 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் எந்த அறிவிப்பும் இல்லை. அடுத்தது பெற்றோர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் காப்பாளர்களுக்கு வருடம் 15,000 ரூபாய் உதவித்தொகை, அது பற்றி அறிவிக்கலை. டிகிரி முடித்தவங்களுக்கு 4,000, டிப்ளமா முடித்தவங்களுக்கு 2,500, அதுவும் அறிவிக்கலை. அப்படி வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் அவர் இன்னும் முழுமையாக செய்யலை. இப்போ நம்ம தானே சார் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மக்கள்லாம் வந்து இன்னமும் அவருக்கு வந்து மகுடி ஊதிட்டு தானே இருக்காங்க. இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதாரண மக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த வாக்குறுதிகள் அவங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ விஜய் சொல்கிற ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், போன கவர்மெண்ட் எல்லாம் தொடச்சிட்டு போயிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது இப்படின்னு சொல்லி அந்த பழியை திமுக மேலே போடுறாரு. ஆனால் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன விஜய், தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் பெண்கள் 43% வேலைக்கு, இந்தியா முழுக்க வேலைக்கு போகிற பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ கஜானா காலியாக இருந்தால் எப்படி தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக ஆயிருக்க முடியும்? இது விஜய் அங்கே போய் பேசுகிறாரு. அப்போ அவர் பேசுகிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது போன ஆட்சியில் இருந்த நடந்த திட்டங்கள், உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அது தொடருது. செப்டம்பர் 17 முதல் அது 8ஆம் வகுப்பு வரை அதை விரிவாக்கம் செய்கிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலம் வந்து இன்னும் பல மாணவர்கள் இந்த திட்டத்தினால பலனடைவாங்க. இதெல்லாம் திமுக தனது வாக்குறுதியில் சொல்லியிருந்தது. இப்போ அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ திமுக செய்த நல்ல திட்டங்களை தொடர வேண்டிய ஒரு தேவை, அத்தியாவசியம் தாவேகாவுக்கு இருக்குது. சொந்தமாக அவங்க சொன்னதெல்லாம் செய்யலை. அடுத்தது பெண்கள் கல்யாணம் ஆகும்போது 1 பவுன் தாலி, அப்புறம் வந்து பட்டு சேலை, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பிறந்த குழந்தைக்கு தாய்மாமன் சீர், இது சொல்லியிருந்தாங்க. அப்போ இதெல்லாமே வந்து செய்யலை. இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு, அப்புறம் பெண்களுக்கு எல்லா பஸ்லையும் ஃப்ரீ, தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், இது அறிவித்தார். அப்போ இது எல்லாமே வந்து அதிமுக திமுக அறிவித்த நலத்திட்டங்களுக்கு போட்டியாக அறிவிக்கப்பட்டது. எல்லாத்துலேயும் ஒரு 2,000 ரூபானா 2,500, எடப்பாடி ஆண்களுக்கு ஃப்ரீனா இவர் பெண்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ, இப்படி போட்டியாக அறிவிக்கப்பட்டது தான். மற்றபடி நிதி நிலைமை இதையெல்லாம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து இதை அறிவிக்கலை. அதனால தான் இப்போ அவர் அதை அமல்படுத்த முடியலை அப்படின்றது உண்மை.
மற்றபடி இந்த ஒரு மாசத்துல வந்து அமைச்சர்கள் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது தாவேகா நிர்வாகிகள் போய் அரசு அலுவலகங்களில் தொந்தரவு பண்ணி நாங்கள் ஆய்வு பண்ணி செய்கிறோம். ஒரு சாதாரண நிர்வாகி போய் ஒரு அரசு அலுவலகத்தை ஆய்வு பண்ணலாம் முடியாது, அதற்கு அவங்களுக்கான அதிகாரமும் கிடையாது. ஆனால் அதை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அடுத்தது இவங்க ஆட்சி வந்த பிறகு கட்டுமான பொருட்களுடைய விலை கணிசமாக உயர்ந்திருக்குது. அதனால வீடு கட்டக்கூடிய நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் போனார், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அடுத்தது அவர் தன்னுடைய ஜோசியரை வந்து செயலாளராக நியமித்தார். எதிர்ப்பு வந்தோடனே அதை வாபஸ் வாங்கிக்கிறாரு. இப்படி அதிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களே குதிரை பேரம் செய்து அவர்களை விலைக்கு வாங்குவது, ஒரு 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைத்து அந்த தொகுதியை வந்து காலி அப்படின்னு சொல்லி அறிவிக்க வைத்து அதில் போட்டியிடக்கூடிய வேலைகளே அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்புறம் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக தாவேக்கால சேருகின்றதை பார்க்கிறோம். அப்போ எம்எல்ஏக்களை இருக்கிறவங்கள வந்து இப்போ தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. தாவேக்காவை எதிர்த்து தான் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க, மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரிசைன் பண்ணி அவங்கள தமக்கு கட்சியில் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு குதிரை பேரம் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வந்து பலராலும் கண்டிக்கப்பட்டிருக்குது. அப்போ திமுகவினுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு எதற்காக நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏகளை விலைக்கு பேரம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதன் பிறகு இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செஞ்சு கருத்து சுதந்திரம்னா இல்லை, யாரும் தாவேகாவை பற்றியோ விஜய் பற்றியோ விமர்சிக்கக்கூடாது அப்படின்றத செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த ஒரு மாசத்துல. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி இது ஆக்சுவலா நடிகர் ராகவா லாரன்ஸ் கூட வந்துட்டு இப்போ ரொம்ப சூப்பரா வந்து பெருமையா பேசியிருக்காரு சார். டிவிகேயோட ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு, என்ன மக்கள்லாம் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க, இந்த மாதிரி இந்த கட்சிக்கு வந்து டைம் கொடுத்தா அவங்க இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? டைம் கொடுக்கறது அப்படின்றது தேர்தல் வாக்குறுதிகளுக்கு வேணா டைம் கொடுக்கலாம், ஆனால் சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் நீங்கள் டே 1லேருந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது எல்லாமே விஜயினுடைய பொறுப்பில் தான் வருது. இந்த துறைகள்லாம் அவர் தான் வச்சிருக்கிறார். அப்போ இந்த இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, கொலைகள் நடக்குது, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த செய்திகள்லாம் முதல்ல விஜய் படிக்கிறாரா, அது அவர் கவனத்துக்கு கொண்டு போகப்படுதான்னே நமக்கு தெரியல. அதனால சட்டம் ஒழுங்கு என்பது தினசரி எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டிக்கிற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ திமுகவோ அல்லது மற்றவர்களோ நாங்கள் இனிமேல் வந்து மக்கள் மத்தியில் இதை போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அப்படிலாம் போராட்டம் செஞ்சு அறிவிக்கும் போது கண்டிப்பாக இது தாவேகாவிற்கு பின்னடைவாகத்தான் இருக்கும். ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த விஜய் ஜெயிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சினிமாவுக்கு ப்ரமோஷன் பண்ணி வெற்றி பெற வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு சில உள்குத்து வேலைகள், கான்ட்ராவர்சிகள், ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கான்ட்ராவர்சியாக பேசுறது, இந்த மாதிரி செய்கிறது, அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஏதாவது வீடியோக்கள் போட வைக்கிறது, இது வந்து செய்கிறாங்க. அடுத்தது ஒரு நடிகரை ப்ரமோட் பண்ணுறது, அதையும் செய்கிறாங்க. இப்போ பெண் நடிகர்கள்லாம் கிளாமராக ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அப்படி பண்ணுறது. ஆண் நடிகர்களாக இருந்தால் அவங்க மற்ற நடிகர்கள் படம் வரும்போது அவங்கள ட்ரோல் பண்ணுறது, இப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா. இப்போ விஜயோட டீம் வந்து இதெல்லாம் அரசியலுக்கு பண்ணால் என்ன, அவர் அட்டெம்ப்ட் எடுத்துப்பாமேன்னு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இது இப்போ பல நடிகர்களுக்கு ஒரு கனவை கொண்டு வந்திருக்கும். ஒரு சினிமாவை வெற்றி பெற வைப்பது, ஒரு நடிகரை வெற்றி பெற வைப்பது, அதற்குரிய வழிகளை இப்போ நம்மளும் செஞ்சால் அரசியலை நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ராகவா லாரன்ஸும் அது மாதிரி நினைக்கிறாரு. இப்போ இவரும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாரா சார்? இவரும் ஏதாவது ஒரு பை சான்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வரதுக்கு? ஆமாம், திருச்சி கிழக்கு தேர்தலில் போட்டியிட போகிறேன்னு இன்னும் கொஞ்ச நாளில் அவர் அறிவிச்சிருவாரு. இப்போ அரசியலுக்கு வர சொல்லி ஒரு மக்கள்கிட்ட கண்டிப்பாக அவர் ஆப்வியஸாக விஜயோட பிராண்டிங் வச்சு அவரும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாரு. அவர் இப்போ விஜய் கட்சியில் நிற்க போகிறாரா, அண்ணாமலை கட்சியில் நிற்க போகிறாரா, இல்லை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்க போகிறாரா, இதுதான் கேள்வி. மற்றபடி அந்த விஜய் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலாவைத்தான் இவரும் வந்து கடைபிடிக்க போகிறாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து. அரசியல் அப்படின்னா மக்கள் வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கணும், மக்கள்கிட்டயே இருக்கணும், மக்களுக்கு வேலை செய்யணும். ஒரு பெரியாரை பற்றியோ, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸு
இந்த மாதிரி இவங்களுடைய சித்தாந்தங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கொள்கை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும், தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இது எதுவும் தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து ஒரு சினிமா மாதிரி அரசியலை பார்க்குறது இருக்கு இல்லையா, அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ராகவா லாரன்ஸ் பேசும்போது கூட நாய் கதையை சொல்கிறாரு. ஆமாம் சார். தெருநாய்களுக்கு வந்து பிஸ்கட் போடணும், சில நாய்களுக்கு நான்வெஜ் போடணும், ரொம்ப மட்டமா பேசுறாரு. ஆமா, அப்ப வந்து மக்களை வந்து நாய்களோட கம்பேர் பண்ணி பேசுறோன்றது கூட அவருக்கு தெரியல. அந்த கூட அவர் அறிவு இல்லாதவர் அப்படி பேசுறாரு. அப்பனா அவரும் ஒரு நாய் தானே சார்? ஏன்னா மக்களை பத்தி பேசுறப்போ அவர் பிஸ்கெட் சாப்பிடுவாரா கறி சாப்பிடுவாரான்னு அவருக்கு தான் தெரியும். ஆமா, அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொதுத்தளத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம், இப்படி நாயை கம்பேர் பண்ணி பேசுறோமே அப்படின்னு, இவ்வளவுதான் அவங்களுடைய அறிவினுடைய மட்டம். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அது எவ்வளவு ஆபத்தா இருக்கும். சார் இல்ல சார், இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது பண்றாங்களா இல்ல நீங்க சொல்ற மாதிரி அறியாமையில பேசுறாங்களான்னு தெரியல. இது வந்து பாப்புலர் ஆகணும், மத்தவங்களோட அட்டென்ஷன் ஒரு செகண்ட் சீக் பண்ணோன்றதுக்காக இவங்க இப்படி வார்த்தை விடுறாங்களா? இல்ல, இது அவங்களுடைய அறிவின் மட்டும் அவ்வளவுதாங்க. என்ன பேசுறோன்றதே அவங்களுக்கு தெரியாது, அதனால அப்படி பேசுறாங்க. அடுத்தது சினிமா மாதிரி சுலபமாக அரசியலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதை சினிமா வழிகளே பிரச்சாரங்களே விளம்பரங்களே இதற்கும் அமல்படுத்துறாங்க. அரசியல்னா அதுக்கு தனியாக நான் போய் படிக்கிறேன், மக்கள் மத்தியில் வேலை செய்கிறேன், அதை தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறதில்ல. இப்போ லாரன்ஸு என்ன சொல்கிறாரு, ராகவா லாரன்ஸு, நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், மக்களுக்கு சாப்பாடு போட்டேன், பெட்ஷீட்டு கொடுத்தேன், அதுக்கு பிறகு நான் வந்து குழந்தைகளை எடுத்து வளர்க்குறேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இவர் மேலேயே ஆந்திராவில் ஒரு நடிகை குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து கமுக்கமாக அப்புறம் மறைக்கப்பட்டு விட்டது. அதனால் இந்த சமூக சேவைகள் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு தன்னுடைய பிறந்த நாளின் போது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி, அப்புறம் வந்து இந்த சலவை பண்ணுறவங்களுக்கு அயன் பண்ணுற மிஷின்னு, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நானும் வந்து அரசியலுக்கு வந்துடுறேன்றது இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பிரச்சாரம், விளம்பரம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி சில செட்டப் இருந்தால் போதும் அரசியலில் ஜெயிச்சிடலாம். அப்போ இதை விஜய் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் அதை பின்தொடர்றதுக்கு நினைக்கிறார். ஏன் சார், இப்போ நம்ம இதை பவர் பத்தி நம்ம பேசுறப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு பவர் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பெண்களுக்கு அது அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே நான் இப்ப கேட்கறேன்னா, இப்போ ரீசெண்டா த்ரிஷாவோட ஒரு ரீல் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க கழுத்துல வந்து அந்த கிறிஸ்டியன் தாலி, இது வந்து அவங்க வேணும்னே, இது அவங்க மேல அட்டென்ஷன் வரணும், அவங்க வந்து பெரும் பொருளா பேசப்படணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்றாங்களா, இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து பாப்புலர் ஆகணும், ஆக்சுவலா பாப்புலாரிட்டி அவங்க கிட்ட நிறையவே இருக்கு, பொலிட்டிக்கலா அவங்க ஏதாவது ஃபேம் வரணுன்றதுக்காக அப்படி பண்றாங்களா சார்? நீங்க மூணுக்காகவும் பண்றாங்க. தொடர்ந்து வந்து நம்ம ஒரு பேசு பொருளா அது அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மை பற்றிய வீடியோ செய்திகள் பரவிக்கிட்டே இருக்கணும். இப்போ விஜய் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கும் பொழுது இவங்க அந்த கூட்டத்துக்கு வராங்க. கூட்டத்துக்கு வந்தவங்க நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே ஆடியன்ஸை பார்த்து கையசைக்கிறாங்க. ஜெயலலிதா மாதிரியே பண்றாங்க. இப்போ உங்களை யாரு அங்க வந்து கையசைக்க சொன்னா? அந்த கூட்டத்துல நீங்க ஏன் அதை வந்து செய்றீங்க? விஜய் கையசைக்கிறதுல கூட அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, ரசிகர்களுக்கு அசைக்க. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, நானும் அதுல தான் இருக்கிறேன். இப்ப அஜித்தோடைய அம்மா மரணத்துக்கு இவங்க விஜய் கூட ஜோடியா போனாங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு திருமணத்துக்கு விஜய் கூட ஜோடியா ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. இந்த செய்திகளும் வெளியே வருது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செல்வி 2.0 அதற்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தானே செய்யும். எல்லாரும் செல்வி 2.0 ஆயிட முடியுமா சார்? ஏன் ஆகலாமே. எல்லாரும்னா நீங்கள் வந்து இப்போ ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு? ஜெயலலிதா சினிமாவுடைய பிரபலம், அந்த பிரபலத்தை வைத்து கொண்டு அவங்க கட்சியில் சேர்றாங்க. அப்புறம் முதல்ல வந்து அவங்க ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வராங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு போட்டி வருது, ஜானகியா ஜெயலலிதா. அதில் ஜெயலலிதா வெற்றி பெறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சர்வாதிகாரி போல் கட்சியை கையில் வச்சுருக்கிறாங்க. அவங்க சொன்னது தான் முடிவு, யாரும் ஏற்று கேட்க முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. அதனால் அது வந்து பல பேருக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு சினிமா நடிகை வந்து சரி, ஜெயலலிதா வழியில் நம்மளும் வந்து ஒரு செல்வி 2.0 மாதிரி ஏன் ஆகக்கூடாது? நமக்கு வந்து நீங்கள் அந்த சினிமா புகழ் போதையை விட ஒரு அதிகாரத்தின் புகழ் போதை என்பது அதிகம். சினிமா கூட நீங்க வந்து ரசிகர்கள் தான் உங்களை இது பண்ணுவாங்க. இப்போ அதிகாரம் அப்படின்ட்டா நீங்க ஆர்மி, போலீஸ், அதிகாரிகள், மக்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து சலாம் வைப்பாங்க.
எங்கே போனீங்கன்னாலும் உங்களை வந்து நீங்கள் தான் நம்பர் ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதனால் அந்த அதிகார போதை என்பது வந்து அது வந்து அதிகம். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் த்ரிஷாவுக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிக தெளிவான விளக்கம். வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் காரசாரமாக பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். நன்றி. நன்றி.